சென்னை அரும்பாக்கம் தனியார் மண்டபத்தில் வணிகர் சங்கங்களின் பேரவை சார்பில் மே 5 வணிகர் தினத்தை முன்னிட்டு மாநில மாநாட்டை நடத்துவது தொடர்பாக மாநில மாவட்ட கிளை சங்கங்கள் நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. முன்னதாக இந்த ஆலோசனைக் கூட்டத்திற்கு பேரவையின் மாநில தலைவர் முனைவர் டைமண்ட் ராஜா வெள்ளேன் அவர்கள் தலைமை வகித்தார். மாநில பொதுச் செயலாளர் MA கிச்சா ரமேஷ் அவர்கள் வரவேற்புரை வழங்கினார். கூட்டத்திற்கு மாநிலம் முழுவதும் இருந்து மாவட்ட நிர்வாகிகள் தங்களுடைய கருத்துக்களை எடுத்துக் கூறினர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளரிடம் பேசிய மாநில தலைவர் முனைவர் டைமண்ட் ராஜா வெள்ளேன் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது, இந்த 43வது வணிகர் தின மாநில மாநாடு மிக சிறப்பாக நடைபெறும் என்று கூறினார். விரைவில் எங்கு மாநாடு நடைபெறும் என்று அறிவிக்கப்படும் என்றும் கூறினார். மாநாட்டில் சிறு குறு வணிகர்கள் வரி விதிப்பால் பாதிக்கப்படுகிறார்கள். சாலையோர வியாபாரிகள் வரி விதிப்பால் மிக அதிக அளவில் பாதிப்படைந்து தொழிலை இழக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. அரசு இதனை உடனடியாக சரி செய்ய வேண்டும். வியாபாரிகள் தான் ஒரு நாட்டின் முதுகெலும்பு. அவர்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருந்தால்தான் அரசுக்கு வருவாய் என்று கூறினார். இந்த மாநாட்டில் குறைந்தது 2 லட்சம் பேர் கலந்து கொள்வதாக அவர் தெரிவித்தார். இப்போது தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவை சார்பாக எங்களது மே 5 43வது வணிகர் தின மாநாடு சிறப்பாக அமைய வேண்டும். அதே நேரத்தில் தேர்தல் சமயமாக இருப்பதால் எங்கே நடத்துவது என்று இங்கே ஆலோசனை செய்து கொண்டிருக்கின்றோம். மிகப்பெரிய அளவில் இந்த மாநாடு சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று மாநில மாவட்ட நிர்வாகிகளோடு ஆலோசனை செய்யப்பட்டது. ஆகவே வருகின்ற மே 5 43வது வணிகர் தின மாநாடு மிகப்பெரிய ஒரு எழுச்சியை உண்டாக்கும். சிறு குறு வணிகர்களை எந்த விதத்திலும் பாதிக்காத அளவில் இருக்க வேண்டும். அதே போன்று இந்த விலைவாசி ஏற்றம் அதே போன்று இந்த கமர்ஷியல் டாக்ஸ் இப்படி பல வகையில் வணிகர்களை தாக்கப்படுவதால் இதையெல்லாம் கருத்தில் கொண்டு இந்த மாநாடு மிகப்பெரிய ஒரு எழுச்சி மாநாடாக அமைய வேண்டும் என்று ஆலோசனை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. மிக விரைவில் மாநாடு எங்கே நடக்கும், அதனுடைய தலைப்பு என்ன என்று மிக விரைவில் அறிவிக்கப்படும். தமிழக அரசுக்கு நாங்கள் வைக்கிற கோரிக்கை என்னன்னா, சிறு குறு வணிகர்களை காப்பாற்றப்படணும். இந்த சிறு குறு வணிகர்களுக்கு பார்த்துக்கிட்டீங்கன்னா, அதாவது இந்த கமர்ஷியல் டாக்ஸ் அதே போல இப்ப இந்த ஐடி என்ன பண்றாங்கன்னா, மத்திய அரசு பண்றாங்க. இருந்தாலும் மாநில அரசாங்கம் அதிகாரிகள் ஒரு வருஷம் உங்களுக்கு பாக்கி இருக்குன்னு சொல்லி 1 லட்சம் ரூபாய் அப்படின்னு ஒரு கட்ட போனார் வச்சுங்களேன். ஒரு வணிகர் இல்ல உங்களுக்கு 5 வருஷம் பாக்கி இருக்கு, அதுக்கு வட்டி, அதுக்கு பெனால்டி அப்படின்னு போட்டு அந்த 1 லட்சத்துக்கு 20 லட்சம் ஆக்குறாங்க. அதுக்கப்புறம் அத நானே சரி செஞ்சுக்கிறேன்னு சொல்லி ஒரு சமாதானம் கொண்டு இந்த அதிகாரிகளை கொடுக்கணும்னு சொல்லி 5 லட்சம் வாங்கிட்டு போயிடுறாங்க. இப்படி எல்லாம் தாக்கப்படுறாங்க. அதே போல சாலையோர வியாபாரிகள் மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுறது சாலையோர வியாபாரிகள். இப்போ ஏன்னா இப்போ பாத்துக்கிட்டீங்கன்னா, திருச்சியில இந்த சாலையோர வியாபாரிகளை அவங்கள எல்லாரையும் காலி பண்ண சொல்லி அடாவடித்தனமா பண்ணி அதிகாரிகள் அவங்களாம் விரட்டடிக்கப்பட்டார்கள். சாலையோர வியாபாரிகளுக்கு நிறைய இடம் இருக்குங்க, கவர்மெண்ட் இடம், இந்த புறம்போக்கு இடம் நிறைய இருக்குங்க. இதெல்லாம் அரசாங்கம் ஒழுங்குமுறைப்படுத்தி அவர்களுக்கு அந்த இடத்தை சரிப்படுத்தி கொடுக்கணும்னு கேட்டுக்கிறாங்க. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் வெள்ளையன் அறக்கட்டளை மூலம் நிதி வசூல் செய்து நலிவடைந்த வியாபாரிகளை ஊக்கப்படுத்த வேண்டும் என்று கூறினார். உடன் மாநில பொருளாளர் G. ஹரிகிருஷ்ணன், மாநில அவைத்தலைவர் தேவராஜ், மாநில அமைப்பாளர் பாலகிருஷ்ணன் உட்பட மாநில மாவட்ட கிளை நிர்வாகிகள், உறுப்பினர்கள் என அதிக அளவில் ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்டனர்.